நந்தினிஸ் வைப்ஸோட சப்ஸ்கிரைபர் தமிழ்ச்செல்வன் வந்திருக்காரு. அவர் வந்து எனக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி மெசேஜ் போட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னப்போ, கொஞ்சம் திருவான்மியூர்லேருந்து இங்கே வரணும், நம்ம வீடு வந்து நொலம்பூர் பகுதியில் இருக்குது, இந்த இடத்துக்கு வரணுன்னா கண்டிப்பாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்ப்பா, வீக் டேஸில் ஒரு நாள் வாங்க. ஏன்னா அவர் கால் பண்ண நேரம் கொஞ்சம் தாமதமாக இருந்தது, அதனால் நீங்கள் வீக் டேஸில் இன்னொரு நாள் வரீங்களாப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்தார். இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு திருநாள் வேறு. இந்த நாளில் தேவாரம் திருவாசகம் 12 திருமுறைகள்லாம் நல்ல ஒரு ஞானம், நல்ல அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து கற்றுக்கிட்டு பாட தெரிஞ்ச, படிக்க தெரிஞ்ச, அப்படி நிறைய அழகழகாக அவங்க வீட்டில் வந்து நவராத்திரிக்கு கொலு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டும்போது ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ரொம்ப சூப்பராக தெய்வ விக்கிரகங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தினந்தோறும் பூஜை புனஸ்காரம்னு இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வனுடைய லைஃப்பில் எல்லா லட்சியங்களும் நிறைவேறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு நாள். என்ன நாள் அப்படிங்கிறத நீ சொல்லு. சிவாய நம்ம இன்னைக்கு வந்து ஞானசம்பந்தரோட குரு பூஜை. ஸோ அவர் வந்து ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு தான் சுவாமியோட வந்து திருவடி அடைஞ்சார். அப்படின்றதுனால இன்னைக்கு அவரோட குரு பூஜை நாளாக அவர் படித்த அந்த தேவாரத்தை வந்து நான் சுவாமிக்கு படிக்க போகிறேன். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ரொம்ப அருமைப்பா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் எப்போ பாரு சொல்லிகிட்டே இருப்பேன் மீனாட்சிகிட்ட, ஞான சம்பந்தனுக்கு வந்து கிண்ணி கிண்ணியாக பால் கொடுத்துருப்பேன், ஞானப்பால். அதெல்லாம் நாங்கள் கேட்கல, எங்களுக்கு ஒரு துளி அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் மேலே எவ்வளவு கருணையை காட்டி ஞானப்பாலை வந்து அவருடைய அழுகைக்கு உடனே ஓடி வந்து தாய்ப்பாலா நீ கொடுத்தியே, எங்களுக்கெல்லாம் ஒரு துளியாவது அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி எப்போதும் எனக்கு அந்த சிந்தனை வரும். இன்றைக்கி வந்து ஞானசம்பந்தருடைய குரு பூஜை அப்படின்னு கேள்விப்படும் போதே ஒரு சந்தோஷம். நிஜமாகவே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. தேவார பாடலை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. திருச்சிற்றம்பலம். மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைக்கோ நடியோ முக்கருள் புரிந்து பின்னையம் பிறவியருக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே. மண்முகில் வளாது பெய்க அழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி அழகாக சம்பங்கி செண்பகப்பூ, தாமரைப்பூ, மாம்பழங்கள் எல்லாம் வந்து வராகிக்கு கொண்டு வந்து இன்றைக்கி கொடுத்தப்போ, நான் நாளைக்கு பூஜைக்கு இதெல்லாம் வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு நிச்சயமாக வந்து அந்த செண்பகப்பூவை வராகி அம்பாளுக்கு சேர்த்துருவோம் பஞ்சமி நாளில். நந்தினிஸ் வைப்ஸை பார்த்து ஆன்மீகலை பார்த்து யார் யார் என்னென்ன கற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இந்தியன் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து சூப்பராக இந்த மாலையை கட்டிட்டேன். ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் இதழ் வந்து மடிக்க தெரில, எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு மாலை வந்து வராகிக்கு கட்டிட்டேன். இன்னும் அழகாக மடிக்கணும், கூராக வரணும். மடிப்பு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் வராகி பொறுத்துப்பான்னு எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்குது. நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு
நல்லா சூப்பராக மாலை கட்ட ஆரம்பிச்சிருவேன். இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எப்படி இருக்கு சொல்றீங்களா? வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். பஞ்சமி நாளுடைய பூஜை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வராகி அம்மனுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னா பஞ்சமி திதி தான். பஞ்சமி திதியில் வராகி அம்மனுக்கு சிறப்பான அலங்காரம், என்னோட கையாலேயே கட்டின பூவெல்லாம் போட்டு நிறைய பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். பூஜை சிறப்பாக நடந்திருக்கு. அந்த பூஜையோடைய தீபாராதனை காட்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கான அம்பாள் யார் அப்படின்னு கேட்டால் ஸ்வப்ன வாராகி. ஸ்வப்ன வாராகி அப்படின்னு, ஸ்வப்னம் அப்படின்னா கனவு. ஸோ ரொம்ப பயங்கரமான கனவுகள் வந்து சில பேருக்கு பயமுறுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரியான நைட்மேர்ஸ்லாம் அதிலிருந்தெல்லாம் விடுவிக்கக்கூடிய ஒரு அம்பாளா ஸ்வப்ன வாராகி இருக்காங்க. இவங்க கையில் வந்து ஒரு கிளி இருக்குது. இந்த பக்கம் வந்து கோதுமையுடைய தானியம். இது வந்து எதிர்காலம் சூப்பராக இருக்கிறதுக்கு வளமையை குறிக்கக்கூடிய வகையில் இந்த தானிய கதிரை கையில் வச்சிட்ருக்காங்க. கிளி வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா கனவுகளுக்கு ஒரு சிம்பாலிசமாக கிளியை சொல்கிறாங்க. இப்போ கனவுகள் வந்து சில பேருக்கு பயங்கரமாக வரும். யாரோ துரத்துற மாதிரி, பாம்பு தீண்டுற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி, இப்படி பயங்கரமான கனவுகள்லாம் வரும். சில பேர் கனவுகளுக்கு என்ன பலன் அப்படின்லாம் அடுத்த நாள் உட்காந்து நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க. குலதெய்வம் கனவுல வர்றது, தெய்வங்கள் கனவுல வர்றது, இல்லை ஏதேதோ துர்ஸ்வப்னங்கள் அப்படிலாம் சொப்னங்கள் பல வகையாக வரும். அதில் என்ன நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய கனவுகள் வந்து நம்முடைய முன்வினைகள், அந்த முன்வினைகளுடைய கர்ம பலனை ஒரு சின்ன அளவுக்கு கடந்து போகிறதுக்கு இந்த கனவுகள்லாம் உதவுது அப்படிங்கிறாங்க. இப்போ கனவுல நம்ம பயப்படுறோம் இல்லையா, நிஜத்தில் நடந்திருக்காது, ஆனால் கனவுல நம்மளை யாரோ துரத்துறதுக்காக பயந்து ஒளிஞ்சு ஓடி இப்படி பதட்டமாகிறதும் பயப்படுறதும் கனவுல நடந்ததுன்னா அது கூட கர்ம வினையின் காரணமாக தான். சில சமயம் நம்ம வந்து கை காலில் லேசாக அடிபட்டுருது, இடிச்சுக்கிறோம். சமையல் செய்யும்போது காய்கறி கட் பண்ணும்போது லைட்டாக ஒரு இரத்த காயம் பட்டுருது. இது எல்லாமே நம்முடைய முன்வினை காரணமாக எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம நடந்துக்கிட்டாலுமே சில நேரங்களில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் சின்ன அளவில் நடந்தால் கூட அது எல்லாமே முன்வினையில் நம்ம செய்த பாவத்துக்கான ஒரு விளைவு தான் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பாவத்துக்கு நேரடியான விளைவாக இல்லாமல் நம்ம பண்ண புண்ணியங்கள் காரணமாக கனவுலையே அதை கடந்துருவோம். மோசமான சொப்னங்கள்லேருந்து அந்த விளைவாக நமக்கு வரக்கூடிய பதட்டம், பயம், கவலை, அது சில நேரத்தில் நம்ம அழற மாதிரி கூட ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். கனவுலையே நடந்திருக்கும். விழிச்சு பார்த்தா நமக்கு இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி அப்பாடான்னு அப்போ தான் நிம்மதியே வரும். அந்த அளவுக்கு பயங்கரமான கனவுகள் எல்லாமே நம்ம செய்த முன்வினைக்கான ஒரு தீவினை பலனாக தான் இந்த கனவுகள் வருது. அந்த கனவுகளில் நம்ம பயந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி துர்ஸ்வப்னங்கள்லாம் வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு அம்பாள் தான் ஸ்வப்ன வாராகி. இன்னைக்கு இவங்களுக்கான பூஜை, பஞ்சமி பூஜை எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பூஜை ரூமில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான தீம் சாரி பவழமல்லி மலர்கள். அது மாலையில் தானாகவே செடியிலிருந்து உதிர்ந்து கொட்டக்கூடிய மலர்கள். புடவை ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் நீங்கள் பார்க்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் அழகாக பவழமல்லி மலர்கள் அங்கங்கே தெரிகிற மாதிரி இந்த பர்பிளில் ஒயிட் காம்பு மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கக்கூடிய பவழமல்லி மலர்கள் இருக்கிற மாதிரியான புடவை தான் இன்றைக்கி கட்டிகிட்ருக்கேன். ஏன்னா பஞ்சமிக்கு வராகி அம்பாளுக்கு பூ அலங்காரமாக பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த புடவையை நான் இன்றைக்கி கட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கான நைவேத்தியம் மாதுளம்பழ முத்துக்கள். வராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. அதனால் பஞ்சமி நாளில் மாதுளம்பழ முத்துக்களை வச்சுருக்கேன். வராகி அம்பாளுடைய ஸ்வப்ன வாராகியினுடைய பாத தரிசனம் பார்த்துக்கலாம். சங்கு பூக்களால் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணியிருக்கேன். சிலை வடிக்கக்கூடியவங்க சொப்ன வாராகியினுடைய அம்சத்தெல்லாம் சரியாக பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் அஷ்டவாராகியினுடைய அம்சங்கள் எல்லாம் சரியாகவே பண்ணலை. அவங்க கொஞ்சம் திருத்தமாக பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதாவது முத்திரைகளாவது சரியாக வரணும். ஒரு பக்கம் வந்து அவங்க கோதுமையினுடைய கதிர் வச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் கிளி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல 2 முத்திரைகளுமே இல்லை. நான் அதனால் பூவை போட்டு அப்படி வச்சுருக்கேன்.
உண்மையிலே அந்த முத்திரைகளை எல்லாம் சரிவர அவங்க பண்ணணுன்ட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். 2 பக்கமும் நான் கிளி விளக்குகள், கிளி வந்து கனவுகளுக்கான ஒரு குறியீடாக சொல்கிறதுனால கிளி விளக்குகளை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். அம்மாவும் பிள்ளையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி சக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய வாராகி அம்பாளையும் விநாயகரையும் ஒன்றா வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். மகாமேருவுக்கு அழகாக நானே கட்டின வெள்ளை மற்றும் செந்தாமரையால் ஒரு மாலை குட்டியாக போட்டுட்டு மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சுருக்கேன். இன்றைக்கான அலங்காரம் நல்ல பெரிய மாலையாக அழகாக வராகி அம்மனுக்கு தாமரைப்பூ, அந்த கோழிக்கொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்களை எல்லாம் வச்சு அழகாக மாலை கட்டி போட்டிருக்கேன். செண்பகப்பூ மாலையும் போட்டிருக்கேன். கனகாம்பரம் என்னுடைய விருப்பத்துக்காக கனகாம்பரத்தை தலையில் சூட்டி விட்டுருக்கேன். வீட்டில் பூத்த செம்பருத்தி மலரையும் சூட்டியிருக்கேன். 2 பக்கமும் மகாலட்சுமி விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு. கையில் கிளி கொடுத்துருக்கேன். சொப்ன வாராகி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறதுனால வெளியில் அலங்காரத்துக்கும் 2 கிளிகளை அங்கங்கே அலங்காரமாக பறக்கிற மாதிரி அவங்கள சுற்றி பறந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கேன். பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்கிறாங்க வராகி அம்பாள் இன்னைக்கு.